தமிழ் டெஸ்ட் பேட்ச் சொல்லினா அதுக்கான அப்டேட்டா இதா இருக்குங்க. இதுல தமிழ் டெஸ்ட் பேட்ச்ல என்ன பார்க்க போறோம், ஒவ்வொரு டாபிக் 1 வீக் ஒரு டெஸ்ட் இல்லது 1 வீக் 2 டெஸ்ட் கண்டக்ட் பண்ற மாதிரி இருக்குங்க. எப்ப ஸ்டார்ட் பண்றேன்னா பிப்ரவரி 1ல ஸ்டார்ட் பண்ணுங்க. பிப்ரவரி 1 டு மே மந்த் எண்டிங் வரைக்கும் நம்ம இந்த தமிழ் டெஸ்ட் பேட்ச் இருக்குங்க. எவ்ரி வீக் வந்து 2 டெஸ்ட் கண்டக்ட் பண்ற மாதிரி இருக்கு. இது வந்து நீங்க ஒவ்வொரு டாபிக் வைஸா படிப்பீங்க. ஸ்கூல் புக் வைஸா படிக்காம, ஏன்னா டிஎன்பிசில நம்ம தமிழ்ல வந்து 100 அவுட் ஆஃப் 100 எடுக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் டாபிக் வைஸா எல்லாத்தையும் கேதர் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம புக் வைஸா கூட பார்க்கலாம். நம்ம இதுல என்ன பண்ண போறோம்னா டாபிக் வைஸா பார்க்க போறோம். உங்களுக்கு ஒவ்வொரு டாபிக்கும் இப்போ பிரித்தெழுதுக 6 to 10th வரைக்கும் இருக்கு. ஓவரால் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு பிடிஎஃபா கொடுத்துருவோம். நாங்கள் ட்ரை பண்றோம், ஏன்னா தமிழ் மெட்டீரியல் குரூப்ல மேக்ஸிமம் போஸ்ட் பண்ணிக்கிறோம். நீங்க அதுல கூட செக் இட் பண்ணிக்கலாம். இது வந்து ஃபுல் ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் தான். இதுல வந்து நீங்க 50 கொஸ்டின் அட்டன் பண்ற மாதிரி இருக்கு. வீக் வந்து 2 டெஸ்ட் கண்டக்ட் பண்ற மாதிரி இருக்கு. ஃபர்தர் டீடைல் எல்லாம் நான் உங்களுக்கு பின்னால சொல்றேன். உங்களுக்கு வந்து இந்த குரூப்போட லிங்க் ஏற்கனவே நிறைய கேண்டிடேட் ஜாயின் பண்ணிட்டாங்க. 500+ கேண்டிடேட்டோட ஜாயின் பண்ணிக்கிறாங்க. நீங்களும் ஜாயின் பண்ண வில்லிங்னஸ் இருந்தீங்கன்னா என்ன பண்ணணும்னா இன்ஸ்டாகிராம் போட்காஸ்ட் சேனல்ல லிங்க் இருக்குங்க, போய் ஜாயின் பண்ணிக்கங்க குரூப்ல. இல்லாட்டி நம்ம சேனல் பயோல இருக்குங்க லிங்க், நீங்க போய் ஜாயின் பண்ணிக்கிங்க. எப்ப ஸ்டார்ட் பண்ண போறோம்னா பிப்ரவரி 1ங்க. மறக்காம எல்லாரும் ஜாயின் பண்ணிக்கிங்க. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. இது ஃபுல்லு ஃப்ரீ தாங்க. இல்ல கண்டக்ட் பண்ற கொஸ்டின் எல்லாமே டிஎன்பிசி பேஸ்ட் லெவல் கொஸ்டினா தான் இருக்கு. ஓகேங்களா? எல்லா கொஸ்டினுமே உங்களுக்கு பெஸ்டா இருக்கு. நீங்க உங்களோட டைம் இதுல ஸ்பெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நீங்க தமிழ்ல 100 அவுட் ஆஃப் 100 எடுக்கிறதுக்கு நம்ம சேனல் எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நாங்க சப்போர்ட் பண்ணுவோம். நீங்க முடிஞ்ச அளவுக்கு எல்லா டெஸ்ட்டும் மறக்காம அட்டென்ட் பண்ணுங்க. அட்டென்ட் பண்ற மாதிரி இருந்துச்சா மட்டும் இந்த குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. ஓகேங்களா? ஏன்னா நிறைய கேண்டிடேட் ஜாயின் பண்ணீங்க, ஆனா இந்த டெஸ்ட் நீங்க அட்டென்ட் பண்றதே இல்லை, சும்மா ஜாயின் பண்ணி மட்டும் வச்சுக்கிறீங்க. அது மாதிரி இருக்கிறீங்க, தயவு செஞ்சு ஜாயின் பண்ணாதீங்க. உங்களுக்கு ஒரு வில்லிங்கான கண்டிப்பா இந்த இயர்ல பாஸ் பண்ணி போஸ்டிங் போகணும்னு நினைக்கிறீங்க மட்டும் கண்டிப்பா ஜாயின் பண்ணீங்க. நாங்களும் எந்த அளவுக்கு பெஸ்டா பண்ணணுமோ அந்த அளவுக்கு கண்டிப்பா பெஸ்டா பண்ணுவோம்.